Tutti Fruity sponge cake பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இதுல 2 முட்டையோட வெள்ளை கரு, அதாவது 2 முட்டையோட எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். எக் ஒயிட்டை ஒரு விஸ்கோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு நல்ல ஒரு ஃபோமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்றேன், ஏன்னா அதுதான் டைம் சேவிங்கா இருக்கும், அதனால தான் பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஃபோமியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ வந்து இதுல 1/2 கப் பவுடர் சுகர், அதாவது பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும் பீட் பண்றதுக்கு. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல நம்ம அந்த 2 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம், அதாவது எக் யோக் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு yellowish கலர் கிடைக்கும் பீட் பண்ணும்போது. நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த yellowish கலர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இதுல 60 ml பால், இது வந்து காய்ச்சி ஆறின பால், அதாவது 60 ml மில்க் சேர்த்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா 85 ml சன்ஃபிளவர் ஆயில், அதாவது 85 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது கூடவே பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேக் பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல 50 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பீட்டரை வந்து ஒரு ஓரமா வச்சிடலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாது. இப்போ வந்து இதுல 1 கப் மைதா, அதாவது அந்த மைதாவை வந்து அப்படியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சிலிக்கான் ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாம லம்ஸ் பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கேக் டின்னை வந்து கிரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 6 இன்ச் கேக் டின் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு சிலிக்கான் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் உங்களோட டீன்ல சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுல கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேல தூவி விட்டுக்கோங்க. இதை வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல 5 மினிட்ஸ் ஓடிஜியோ மைக்ரோவேவ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 30 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட சூப்பரான யம்மியான டேஸ்டியான ஸ்பாஞ்சி டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்டர் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். ஒரு செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆவி பறக்க பறக்க இருக்கு. டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு, யம்மியா இருக்கு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ரெசிபியை மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, it's signing off TFI. Bye.